ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதித் இன்ஃபோ. என்னதான் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் டிவி வாங்கினாலும் அதில் வர ஸ்பீக்கர் சவுண்ட் என்னவோ நமக்கு ஒரு மொபைல் ஃபோன் சவுண்ட் மாதிரி தான் இருக்கும். ஒரு சினிமா தியேட்டர் எஃபெக்ட் வேணும், ஆனால் பட்ஜெட் 4000 ரூபீஸ் உள்ள தான் இருக்கணும்னு நீங்கள் நினச்சா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிற 5 சவுண்ட் பார்களும் உங்கள் வீட்டையே ஒரு சின்ன தியேட்டராக மாற்றிடும். இதில் எதில் பேஸ் அதிகமாக இருக்கும், எதில் சவுண்ட் கிளாரிட்டி செமையாக இருக்கும், கடைசியாக நான் எதை வாங்க சொல்வேன், எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிறது கோவோ கோசரவுண்ட் 600 and 602. இது ரெண்டோட பவர் 90 வாட் தான். டிசைன் பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக ஸ்லிம்மாக இருக்கும். ஆடியோ குவாலிட்டி இதில் 2.1 சேனல் இருக்குது. 90 வாட் பட்ஜெட் ஏற்ற சத்தத்தை கொடுக்கும். முக்கியமாக இதோட ரிமோட்டில் பேஸ் அண்ட் ட்ரைபிள் கண்ட்ரோல் பண்ண ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன பெட்ரூம் வச்சுருக்கீங்க, அங்கே ஒரு நீட்டான செட்டப் வேணும்னா இது பெஸ்ட்டு. டிசைன் செமையாக இருக்கும், கனெக்டிவிட்டியில் எந்த குறையும் இல்லை. அடுத்ததாக 4வது இடத்துல இருக்கிறது கோபோல்ட் பேஸ் பாக்ஸ் X60. இதுவும் ஒரு 2.1 சேனல் சவுண்ட் பார் தான். இதோட பேரே பேஸ் பாக்ஸ் தான். பேருக்கேற்ற மாதிரி சப்வூஃபர் சவுண்டு செம்மையாக இருக்கும். கனெக்டிவிட்டின்னு பார்த்தா ப்ளூடூத்து, ஆக்ஸு, யூஎஸ்பின்னு எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு உங்கள் ரூமில் பார்ட்டி சாங்ஸ் கேட்கணும்னா இதோட பேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிராண்டு புதுசாக இருந்தாலும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்ட் செப்ரானிக்ஸ் ஜுக்பார் 3903. இது பார்க்க ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் எஃப்எம் ரேடியோ கூட இருக்குங்க. யூஎஸ்பி, எஸ்டி கார்டுன்னு பழைய மெமரி கார்டு கூட போட்டு பாட்டு கேட்கலாம். எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக வேணாம், ஈஸியாக ஆப்ரேட் பண்ணணும், எங்கள் வீட்டு பெரியவங்களுக்கும் செட் ஆகணும்னு நினச்சா இதை கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ப்ரைஸ் ரொம்ப கம்மி, ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நம்பர் 2 இடத்துல இருக்கிறது ஆடியோ உலகத்தில் இப்போதைக்கு கிங்குன்னு சொல்லப்படுற போட் ஆவந்தே பார் 1200. இதோட பவர் 120 வாட்ஸ். 120 வாட்ஸ் பவருங்கிறதுனால சவுண்டு வேறு லெவலில் இருக்கும். இதோட சப்வூஃபரில் வர அந்த தம்பு இருக்குது பாருங்கள், சும்மா அதிரும். இதில் நியூஸ், மூவிஸ், மியூசிக்னு தனித்தனி மோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லோகேஷ் கனகராஜ் படம் இல்லைனா அட்லி படம் பார்க்குறீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வர மாஸ் எக்ஸ்பெக்டை இதில் தெளிவாக உணரலாம். 4000 பட்ஜெட்டில் இது ஒரு முழுமையான பேக்கேஜ். இப்போது நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறது இந்தியன் பிராண்ட் மிவி ஃபோர்ட் H120 and H160. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 3000 to 3500க்குள்ளேயே இவங்க கொடுக்குற பில்ட் குவாலிட்டியும் சவுண்ட் அவுட்புட்டும் பெஸ்ட்டாக இருக்குது. H120 மாடல் 120 வாட்ஸும் H160 மாடல் 160 வாட்ஸ் பவரும் கொண்டது. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும்னா இதோட சவுண்ட் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது பாட்டும் கேட்கலாம், படத்தில் வர டைலாக்ஸும் தெளிவாக இருக்கும். பேஸ் எஃபெக்ட் பெஸ்ட்டாக இருக்கும். கனெக்டிவிட்டின்னு பார்த்தா HDMI ARC சப்போர்ட் இருக்குது. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா உங்கள் டிவி ரிமோட்லேயே சவுண்ட் பாரை கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து படம் பார்க்கணும், அதே சமயம் சாங்ஸ் கேட்கணும்னா இதுதான் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 4000 ரூபீஸ்க்குள்ளே இந்த 5 சவுண்ட் பார்களும் சூப்பரான ஆப்ஷன். உங்களுக்கு அதிகமான பேஸ் வேணும்னா போட் போங்க. உங்களுக்கு தெளிவான டைலாக்ஸ் மற்றும் HDMI ARC வேணும்னா மிவி போங்க. பட்ஜெட் இன்னும் கம்மியாக இருந்தால் செப்ரானிக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த சவுண்ட் பார்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆதித் இன்ஃபோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.